அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நிஷாஸ் குக்கிங். சிக்கன் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இந்த ஒரு சிக்கன் கிரேவி வச்சு நம்ம 5 டிஷ்ஷு சாப்பிட்லாம். சப்பாத்தி, இட்லி, தோசை, பரோட்டா, நெய்ச்சோறு, இது எல்லாத்துக்குமே அல்டிமேட்டாக இருக்கும். அதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பே லீஃப்லாம் போட்டு வெங்காயம் போட்டு தாளிச்சுக்கிறோம். வெங்காயம் ஒரு 2 பெரிய வெங்காயமாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கணும். கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் பண்ணுற மாதிரியே வதக்கிக்கோங்க. பொறுமையாக சிம்மில் வச்சு வதக்கிட்டே இருங்க. நல்லா இப்படி வதங்கி வந்ததுக்கப்புறமா இப்படி இருக்கும். அது கூட 2 பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 15 கொரன்னு அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். அதை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் போடுறப்ப ஒரு தனி டேஸ்ட் இருக்கும். கிரேவி அந்த திக்னஸ் நல்லா நமக்கு கிடைக்கும். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாகவே சேர்த்துக்கோங்க. சிக்கனுக்கு எப்பயுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதிகமாக சேர்க்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும். நல்ல பழமான 2 தக்காளி, இதெல்லாமே சேர்த்து வதங்கினதுக்கப்புறமா மஞ்சள் தூள் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். நாங்கள் இப்போது ஒரு 1/2 கிலோ போல் சிக்கன் எடுத்துருக்கோம். இந்த சிக்கனை நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. சிக்கன் சேர்த்ததுக்கப்புறமா மிளகாய்த்தூள் ஒரு 2 ஸ்பூன். இதை நம்ம எண்ணெய் இருக்கிறப்போவே ஃபஸ்ட்டு போட்டுட்டு நல்லா ஒரு பரட்டி விட்டுட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு கலர் கிடைக்கும். இது நல்லா எண்ணெயில் போட்டு வதக்குங்க. அதுக்கப்புறமா தயிர் நல்லா சிக்கன் சாஃப்டாகவும் ஒரு லைட்டான புளிப்பு டேஸ்ட் கொடுக்கும். ஒரு 1/2 கப் தயிர் சேர்த்துட்டு கிளறிட்டோமா, சிக்கன் ஒரு 1/2 குக் ஆகிருக்கும். இப்போது மல்லித்தூள், கொரியாண்டர் பவுடர் 2 ஸ்பூன் ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. கரம் மசாலாவும் சோம்புத்தூள் இது 2ம் சேர்த்துக்கிறோம். ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு உருளைக்கிழங்கு உங்களுக்கு வேணும்னா போடுங்க. போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு ஒரு சின்னதாக ஒரு உருளைக்கிழங்கு போட்டிருக்கோம். உருளைக்கிழங்கு போட்டு அது வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு 2 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றி மூடி போட்டுருங்க. நல்லா வேகட்டும். இந்த சைடில் ஒரு 2 பத்தை தேங்காய், அது கூட 4 முந்திரி, 4 பாதாம் ஊற வச்சிடணும். ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ இந்த சிக்கன் உருளைக்கிழங்குலாம் வெந்ததுக்கப்புறமா அதை அரைச்சி ஊற்றிடுங்க. ஒரு கொதி விட்டு இறக்கிடலாம். கொத்தமல்லி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கூட தேவையில்ல, ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மூடி போட்டு எடுத்துட்டோன்னா சுவையான சிக்கன் கிரேவி ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே போல் நிறைய டிஷ்ஷஸ் வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.